வணக்கம். இன்னைக்கு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை. திங்கட்கிழமைங்கிறதுனால சந்திர பகவானுக்குரிய கிழமைங்கிறதுனால சந்திர பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க கோயிலுக்கு போகணும். யாரு? உங்கள் நட்சத்திரம் ரோஹிணி அல்லது ஹஸ்தம் அல்லது திருவோணமா, ராசி கடகம் அல்லது விருச்சிகமா, பிறந்த தேதி 2 அல்லது 11 அல்லது 20 அல்லது 29, பிறந்த கிழமை திங்கட்கிழமையா, நீங்கள் எல்லாரும் கோயிலில் போய் நெய் விளக்கு ஏற்றி பாருங்க. பிடிச்ச சாமிக்கு நல்ல மாற்றம் இருக்கும். சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் நெய் விளக்கு இன்னைக்கு ஏற்றுனா அல்லது ஏழை மாணவர்களுக்கு பொருளுதவி செஞ்சா உங்க குழந்தைகளோட படிப்பு சிறக்கும். அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஆமாம், இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா? கிடையாது. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா? கிடையாது. நேற்றைக்கும் இன்னைக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கும். தப்பு கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி இருக்க போறது திங்கட்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை ஓரளவுக்கு பரவாயில்ல, பெருசா வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை. ஆனாலும் உங்க பழைய வேகம் சுறுசுறுப்பு இல்லை. என்ன பண்றது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைச்சுக்கோங்க. ஓம் சோமநாதரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 4, அனுகூலமான திசை மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. ரிஷபராசிக்கார நேயர்களை ஓரளவுக்கு உடல்நலம் பரவாயில்ல, இருந்தாலும் பழைய சுறுசுறுப்பு உங்க உடம்புக்கு வரல. என்ன பண்றது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கு ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. அசைவ உணவை தவிர்த்துருங்க. அளவா சாப்பிடுங்க. ஒரு மந்திரம் 107 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ முருகப்பெருமான நினைச்சுக்கோங்க. ஓம் வைத்தியநாதனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 3, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. மிதுன ராசிக்கார நேயர்களை கொஞ்சம் நிதானமா இருங்க. அவசரப்பட்டு தோத்து போயிட வாய்ப்பு இருக்கு. தப்பிச்சுக்கலாம். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்காம இருக்கலாம். எப்படி? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கு ஏத்துங்க. எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்க. அப்போ வெங்கடாஜலபதி நினைச்சுக்கோங்க. ஓம் பத்மாவதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. கடகராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். யாருக்கிட்ட எங்க எப்படி பேசணும், எங்க பொறுமையா இருக்கணும், எங்க சுறுசுறுப்பா இருக்கணும், எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால ஜெயிப்பீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. பெண்களுக்கு இன்னும் விசேஷம். அனுகூலமான எண் 7, 9, அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி எல்லாம் இருக்கு. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். சந்தோஷமான நாளாக கட்டாயம் இருக்கும். கலக்குறீங்க. அனுகூலமான எண் 6, 7, அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. கன்னிராசிக்கார நேயர்களை கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவையற்ற வம்பு வரலாம். எப்படி தப்பிக்கிறது? ஒரு தீபம் கோயில்ல நெய் விளக்கு, வீட்டுல ஒரு நெய் விளக்கு, ஒரு மந்திரம் 107 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ வெங்கடாஜலபதி நினைச்சுக்கோங்க. என்ன சொல்றது? ஓம் பூமாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. துலா ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. வீண் செலவு கிடையாது. மனசு நிம்மதியா இருக்கும். சந்தோஷம். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே கலக்கல். அனுகூலமான எண் 1, 5, அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை எங்க கண்ணே பற்றும் ரொம்ப நல்லா இருக்கு. பிரமாதமான முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள். சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை இரக்கமுள்ள மனசுக்காரர் நீங்க. பணம் இன்னைக்கு வீணா செலவாகும். எப்படி தப்பிக்கிறது? கையில, பையில, பேக்ல, பர்ஸில் பணம் அளவா இருக்கட்டும். கோயில்ல வீட்டுல நெய் விளக்கு ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. ஓம் தனலட்சுமியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை உங்களுக்காக நீங்களோ மற்றவங்களோ வாங்க வேண்டாம். கவனம். அனுகூலமான எண் 1, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. மகர ராசிக்கார நேயர்களை
பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள், பிரமாதமான வாழ்க்கை, சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 7. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க, வெற்றி அதிகம், பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், கலக்குறீங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 7. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமத்தினோட பாதிப்பு இருக்கு. கோயில்ல வீட்டுல நெய் விளக்கு ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைச்சுக்கோங்க. ஓம் சந்திர மௌலியே போற்றி. மௌலினா மகுடம், சந்திரனை மகுடமாக அணிந்தவன் சிவபெருமான். இந்த மந்திரம் காப்பாற்றும். ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க, நன்றி எதிர்பார்க்காதீங்க. அசைவுணவு வேண்டாம், வண்டி ஓட்டுறது கவனம், கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், கவனம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை, நாளைக்கு நல்ல நேரம் இல்லை. கடகம் விருச்சிக ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே முத்தும் பவளமும் பைத்த மோதிரம் போடுறது நல்லது. போட்டா என்ன விதிமுறை, ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.